கிறிஸ்மஸ்னாலே வெளிச்சம் இல்லை. வேதம் சொல்லுகிறது ஏசாயா 9:2 இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளன் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது என்று சொல்லி பார்க்கிறோம். என்ன கண்டாங்களாம்? எவ்வளோ பெரிய வெளிச்சம், பெரிய வெளிச்சத்தை. they saw a great light. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் சாதாரண வெளிச்சம் இருக்குதா? வெளிச்சம் இருக்குதா? இருள் இருக்கிறதா? யார் அதை கண்டார்கள்? இருளில் இருக்கிற ஜனங்கள், இருளில் நடந்து கொண்டிருந்தவர்கள். கொஞ்சம் வெளிச்சம், இருளாக இருந்தால் கொஞ்சம் வெளிச்சமே நமக்கு பெரிய விஷயமா இருக்கும். ஆனால் வேதம் சொல்லுகிறது அவர்கள் என்னத்தை கண்டார்களாம்? பெரிய வெளிச்சத்தை அவர்கள் கண்டார்களாம். அதில் 1ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், அந்த தேசங்களில் ஏற்கனவே எப்படி இருந்துச்சான்? முந்தின காலத்தில் இருந்தது போல அது என்ன செய்யாதான்? இனிமே இருண்டு இருப்பது இல்லை. அதில் இனிமேல் இருள் என்பதையே இருக்காது. அது முழுவதுமாய் பெரிய வெளிச்சத்தை காணும்னு சொல்லிட்டு தான் அந்த அதிலே 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஸோ அந்த இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு நமக்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய வெளிச்சத்தை அது உண்டாக்குகிறது. தயவா இன்னைக்கு கவனிங்க, சீக்கிரமாக இன்னைக்கு முடிக்க போகிறோம். நம்ம எல்லாம் வீட்டில் போய் கிறிஸ்மஸை நல்லா கொண்டாட போகிறோம். அதற்கு முன்பாக என்னுடைய மிகுந்த ஆசை, நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா இருளையும் இன்னைக்கு இங்கே விரட்டிட்டு போகிறோம். அருமையான தேவனுடைய ஜனமே, வார்த்தை அது ஜீவன் உள்ளது, அது கிரியை செய்யக்கூடிய வார்த்தை. ஸோ இன்றைக்கு உங்களிலும் என்னிலும் எனக்குள்ளே என்ன இருள் இருக்கும்? நான் வெளிச்சத்தில் நடக்கிறேனே அப்படின்னு கேட்குறீங்களா? நம்ம அதெல்லாம் லிஸ்ட் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அருமையான தேவனுடைய ஜனமே, லூக்கா 1:78-79 வசனங்களிலே, அந்த காலத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தரவும், நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும், இரக்கத்தினால் உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது. உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம், ஒரு உதிக்கிற சூரியன் நம்மை சந்தித்திருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. சரி, அவர் அன்னைக்கு வந்தார், 2000 வருஷத்திற்கு முன்பாக வந்தார், அதற்கு எனக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறோமா? வேதம் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அவர் பிரசன்ட் டென்ஸில் சொல்கிறாரு, யோவான் 8:12, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். என்ன ஒளியை அடைந்திருப்பான்? ஜீவ ஒளி. ஸோ பெரிய வெளிச்சம். இன்னைக்கு தயவு செய்து இங்கே இருக்கிற சின்ன பிள்ளைங்களும் பெரியவங்க எல்லாரும் நம்ம என்ன செய்ய போகிறோம்? பெரிய வெளிச்சத்தை, ஜீவ ஒளியை, உன்னதத்திலிருந்து வந்த அருணோதயத்தை நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொண்டு நம்ம செல்ல போகிறோம். ஒரு 6 விஷயம், ஒரு அந்த இருள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குதா? ஏன்னா நிறைய இருக்குது. இந்த 6 காரியத்தை நம்ம வேகமாய் தியானித்து, அது இருந்ததுன்னா முழுவதுமாய் அதை விரட்டி அதுலேருந்து ஜெயத்தை பெற்று, ஏன்னா வேதம் சொல்லுது அதுதான், அந்த ஆண்டவர் கொடுக்கிற வெளிச்சம் அதை இருள் என்ன செய்ய முடியாதான்? மேற்கொள்ள முடியாது, ஓவர்கம் பண்ண முடியாது என்று சொல்லி பார்க்கிறோம். ஸோ இந்த நாளிலே அந்த வெளிச்சத்தை, எந்த இருளும் உலகத்தில் நம்மளை சுற்றி தலைகீழ என்ன வேணால் நடக்கட்டும், நம்மை அந்த இருள் என்ன செய்யாது? மேற்கொள்ள முடியாது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஸோ என்னென்ன இருள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, முதலாவது பாவ இருள். நம்ம நினைக்கிறோம் பாவத்திலேருந்து நம்ம வெளியே வந்துட்டோன்னு, ஆனால் உண்மையாகவே வந்து விட்டோமா? எபேசியர் 5:8 முற்காலங்களில் நம்ம என்ன செய்தோம்? நீங்கள் அந்தகாரமாக இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாக இருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். எல்லாவற்றிலும் நம்ம வெளிச்சமாய் நடந்து கொள்கிறோமா? இந்த பூமியில் அவரோடு கூட நம்ம நடந்தால், அவரோடு கூட ஐக்கியமாக இருந்தால்தான் ஒளியிலே நடக்கிறவர்களாக இருப்போம்னு சொல்லி 1 யோவானில் நம்ம பார்க்குறோம். ஸோ வெளிச்சத்தின் பிள்ளை, நீங்கள் அந்த காலத்தில் இருந்தீங்க, வெளிச்சத்துக்கு வந்துட்டீங்க, ஆனால் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக என்ன செய்யுங்க? நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. என்ன காரணத்தினால கர்த்தருடைய பிள்ளைகளை பாவம் நெருங்குகிறது? அந்த இருள் எப்படி நம்ம இடம் கொடுக்காம அது வரவே வராது. என்னத்தினால வருது அப்படின்னா, அந்த பாவத்தின் மேல் நமக்கு விருப்பம் இருக்கிறதா? லவ் ஃபார் சின் இருக்கிறதா? யோவான் 3:19 பொல்லாத கிரியை செய்யும்படி ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறார்கள். ஆண்டவருடைய அந்த வெளிச்சத்தை பார்க்கிலும்
இன்றைக்கி எத்தனையோ பாவம், இன்றைக்கி இங்கே வர்ஷிப் டைம்லேயுமே சொன்னாங்க என்னென்னமோ பாவம் எல்லாம் நம்ம நினைக்கிறோம். இல்லை தீய நோக்கமே பாவம். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம், தீய நோக்கம் பாவமாம். டு திங்க் ஆஃப் டூயிங் அன் ஈவில் இஸ் ஆஸ் லாங் ஆஸ் டூயிங் இட். அவங்க வரட்டும், நான் அவங்கள கேட்டுறணும் இன்றைக்கி எப்படியாச்சும் அப்படின்னு நினச்சிட்டாலே செஞ்சதா தான் அர்த்தம். இல்லை வேதம் நமக்கு அப்படி சொல்லி கொடுக்கிறது. ஸோ அந்த பொல்லாத கிரியை செய்யும்படிக்கு அவங்களுக்கு என்ன இருக்குதான், வெளிச்சத்தை பார்க்கலாம். நான் அதுதான் சொல்வேன். நான் ஒன்றே சொல்வேன், நம்மளை ஏறி மிதிச்சாங்களா இட்ஸ் ஓகே, நம்மளை காரிய துப்புறாங்களா ஓகே, மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாங்களா ஓகே. அதாவது நான் இன்னைக்கு என்னுடைய உரிமைக்காக சண்டை போட போகிறேன்னா இல்லை சமாதானத்தை தேட போகிறேன்னா, இதுதான் தேவனுடைய ராஜ்யத்துக்கும் இருளுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். இவ்வளோ தான் நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில். அதுதான் சமாதானம், சந்தோஷம், நீதி, இவ்வளோ தான் கர்த்தருடைய ராஜ்யம். ஸோ ஒவ்வொரு சிங்கிள் டெசிஷன்லையும் நமக்கு இதுவா அதுவா, இதுக்காக நம்ம எதை வேணும்னா சமாதானத்திற்காக, சந்தோஷத்திற்காக, கர்த்தருடைய நீதிக்காக, அவருடைய அன்புக்காக எதை வேணுமானாலும் விட்டு கொடுக்குறோமா, இல்லை நம்ம அங்கே ஃபைட் ஃபார் த ரைட்டுன்னு போட்டு கொண்டிருக்கிறோம். வேதம் தான் சொல்லுது இல்லை, வம்பு சண்டைக்கு போகாச்சு. அது சாரி, இயேசு நாமத்தில் வாய் பிறண்டுருச்சு. உலகம் சொல்லுகிறது வம்பு சண்டைக்கு போகாத, வந்த சண்டையை விடாத. வேதம் அப்படி சொல்லவே இல்லை. விடு, உன்னோடத என்னது உன்னுடைய சால்வை எடுத்துக்கிட்டோன்னா அங்கேயும் கொடு. இந்த நம்ம என்ன செய்வோம், அதை எடுத்துட்டாங்க இதை எடுத்துட்டாங்க. ஆண்டவர் அப்படி சொல்ல, போய் தொலை, உனக்கு அதில் சந்தோஷமாக எடுத்துட்டு போயிட்டே இரு. அப்படி தான் பைபிள் நமக்கு சொல்லி கொடுக்கறது. இன்னொன்று, நம்ம பாவம் செய்கிறதற்கு காரணம் இருதய கடினம் என்று எபேசியர் 4:18. அதாவது நிஜமாவே நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு தவறை செய்கிறவர்கள் அதிலேயே நிலைத்திருக்கும் பொழுது அடுத்தடுத்து துணிகரம் கொள்ளுவோம். உண்மையாகவே அது வந்து லைஃப்பில் சும்மா ஒரு சந்தோஷத்துக்கு ஒரு ஃப்ரெண்டோட ஒரு நேரம் போய் சும்மா கொஞ்சோண்டு குடிச்சு பார்க்குறேன், கொஞ்சோண்டு ஸ்மோக் பண்ணி பார்க்குறேன். இல்லை நான் யோசிச்சு பாருங்கள், ஒரு பொய்யை சொல்கிறதுக்கு எத்தனை பொய் அதை மறைக்கிறதுக்கு 1000 பொய் என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. ஸோ அந்த இருதய கடினத்து நிமித்தமாய் நமக்கு பாவம் நம்ம நிலைத்திருக்கிறது. மூன்றாவது, ரோமர் 2:5 குணப்படாத இருதயம். திருந்தணும். அதுதான் நான் எப்போவுமே சொல்வேன். இப்போ ஒருத்தங்க வந்து ஒரு ப்ராப்ளம்னு வர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிரச்சனையில் அவங்க அதாவது உலகம் வந்து ஜட்ஜுக்கிட்ட போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க இங்கேயும் கேட்பாங்க அங்கே கேட்பாங்க, அதெல்லாம் பார்த்துட்டு அவங்க வந்து என்ன செய்வாங்க, அதுக்கு ஒரு தீர்ப்பு கொடுப்பாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா, நான் தப்பு செஞ்சுட்டேன் ஆண்டவரே, நான் இதில் பொறுமையாக இருந்திருக்கலாம், நான் இதில் இப்படி இருந்திருக்கலாம், நான் இதை அப்படி செஞ்சுருக்கலாம், பரவாயில்ல, அவங்க எடுத்துக்கணும்னு நினச்சாங்களா, நான் கொடுத்துருக்கலாம், அவங்க இப்படி செய்ய சொன்னாங்களா. பைபிள் நமக்கு அப்படி தானே சொல்லுது, ஒரு கணத்தில் அடைச்சா இன்னொன்று காட்ட தானே சொல்லுகிறது. அருமையான தேவனுடைய ஜனமே, ஸோ இந்த பாவத்திற்கு 3 காரணங்கள். பாவத்தின் மேல் விருப்பம், எனது கடின இருதயம், அதை மனம் திரும்பி விட்டு விடுறதற்கு மனசு இல்லாத ஒரு விஷயம். ஆனால் ஆண்டவர் எப்பேற்பட்ட பாவத்தில் நம்ம இருந்தாலும் நம்மை மன்னித்து விடுகிறதற்கு, அவர் இனி பாவம் செய்யாதேன்னு சொல்லி நம்ம அனுப்பி விடுகிறதற்கு அவர் வல்லமை உள்ளவர். அருமையான தேவனுடைய ஜனமே, யோவான் 8:3-11 விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரியை என்ன செய்கிறாங்க, ஆண்டவரிடத்துல கொண்டு வராங்க. அவரை குற்றம் சாட்டவே இல்லை. இன்றைக்கி நாம் என்ன செய்கிறோம் யோசிச்சு பாருங்கள். நீ எப்படி அப்படி செய்யலாம், நீ எப்படி இப்படி செய்யலாம், நானே எத்தனையோ நேரம் அப்படி என்ன செய்திருக்கிறேன், நீ இப்படி செஞ்சுருக்கவே கூடாதுன்னு நம்ம என்ன செய்கிறோம், அதை வாக்குவாதம் பண்ணுறோம், அதை அப்படி பயங்கரமாக. ஆனால் திருப்பி திருப்பி பண்ணும்போது கண்டிப்பாக ஜீசஸும் அவங்களை கடிந்து கொள்ளுகிறார். ஆனால் கொண்டு வரும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், எங்கே உன்னை குற்றம் சாட்டினவங்களெல்லாம் காணோம் அப்படின்னா, ஆமாம் ஒருத்தரையும் காணோம். அப்போ ஜீசஸ் சொல்கிறாரு, நீ போ, இனி என்ன செய்யாத, பாவம் செய்யாத. அருமையான தேவனுடைய ஜனமே, எல்லாரும் ஒரு நிமிஷம் கண்களை மூடுவோமா. என்னென்ன பாவம், அதாவது தீய நோக்கம் பாவம், கோபம் பாவம், கூக்குரல் பாவம், முறுமுறுப்பு பாவம். முறுமுறுக்கிறோமா, புலம்பிக் கொண்டு இருக்கிறோமா, கர்த்தருக்கு நன்றி. அதாவது தப்பு செய்கிறது தான் தப்பு இல்லை, செய்ய வேண்டியதை செய்யாமல் இருக்கிறோமா. ஆண்டவரே, அந்த பாவ விருப்பம், நான் தான் எப்பவும் என்னுடைய வார்த்தையில் ஜெயிக்கணும்னு நினைக்கிற விருப்பம் என்னை விட்டு போகட்டும், அந்த இருள் என்னை விட்டு அகன்று போகட்டும் இயேசுவின் நாமத்தில். இனி நான் பாவம் செய்யாதபடிக்கு அந்த இருள் என்னை விட்டு அகன்று போகட்டும் என்று நான் என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஹல்லேலூயா. அடுத்ததாக பிசாசின் கட்டு, அது ஒரு இருள். நம்ம அதையும் நினைக்கலாம், நான் நான் கர்த்தருக்குள்ளே தானே இருக்கிறேன், பிசாசு எப்படி என்ன கட்டி வைக்க முடியும், அந்த இருள் எனக்குள்ளே எப்படி இருக்க முடியும்னு சொல்லி நம்ம கேட்கலாம். அப்போஸ்தலர் 26:18
பவுலை, கிறிஸ்தவர்களை அழிக்கிறதற்காக போன பவுலை அங்கே ஆண்டவர் என்ன செய்கிறாரு, கண்டு அழைக்கிறார். அவர் அழைக்கும் போதே அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவங்க இருளை விட்டு ஒளியின் இடத்திற்கு வருகிறதற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்தில் திரும்பும்படிக்கும் நீ என்ன செய்ய, போய் அவங்களுடைய கண்களை தர அப்படின்னு சொல்லி அவர் புறஜாதிகள் இடத்திலும் அனுப்புகிறார், யூதர் இடத்துலையும் அவரை அனுப்புகிறதை நம்ம பார்க்கிறோம். இதுக்கு தான் நான் உன்னை அனுப்புகிறேன் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஸோ இந்த பிசாசின் கட்டு அது நிறைய விஷயங்கள் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துக்குள் வந்தால் அது போயிடுச்சு. ஆனால் எப்படி நீங்கள் சொல்கிறீங்க எனக்குள்ளே இருக்குது அப்படின்னா, அது இதில் இந்த பாயிண்டில் கடைசியாக நம்ம அதை பார்க்கலாம். ஸோ பிசாசின் கட்டு வருகிறதற்கு காரணம் அந்த ஏமாற்று. அவன் என்னது, வஞ்சிக்கிறான், நம்மளை ஈஸியாக என்ன செஞ்சிடறான், ஏமாற்றி விடுகிறான். இல்லை, வெளிப்படுத்தல் 12:9 உலகம் அனைத்தையும் மோசம் போகுகிற பிசாசு. ஆதாமும் ஏவாளும் எங்கே இருந்தாங்க, கர்த்தருடைய தோட்டத்தில் தான் இருந்தாங்க. இல்லை, நம்மளும் அந்த சபைக்குள்ளே தான் இருக்கிறோம். நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம பிடிச்சிக்கலன்னா ஈஸியாக என்ன செஞ்சிடுவான், பிசாசு நம்மளை ஏமாற்றி கொண்டு போயிடுவான். ஸோ எனக்கு பிசாசு என்னை வஞ்சிக்க மாட்டான்னு யாருமே சொல்ல முடியாது. அது நான் யாராக இருந்தாலும் சொல்ல, அதுக்கு தான் ஆண்டவர் சொல்ல, விழிச்சிரு ஜாக்கிரதையார். எத்தனை தடவை ஆண்டவர் என்ன செய்கிறாரு, வார்ன் பண்ணிக்கொண்டே இருக்கிறார். அடுத்தது, சத்தியத்திற்கு நாம் கீழ்ப்படியாவிட்டால் அந்த பிசாசின் கட்டு நமக்கு வரும். 1 சாமுவேல் 15:23 1 சாமுவேல் 15:23 முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியா இருக்கிறது. எத்தனை பேர் இன்னைக்கு முரட்டாட்டம் பண்றோம்? ஆண்டவர் அதுதான் சொல்கிறார், நமக்குன்னு ஒரு ஹயரார்கி வச்சிருக்கிறார். பிள்ளைகளுக்கு பெற்றோர், பிள்ளைகளுக்கு தங்கச்சிமாருக்கு அக்காமாரு, அண்ணமாரு, வைஃப்ஸுக்கு ஹஸ்பண்டுக்கு ஆண்டவர். இல்லை, யோசிச்சு பார்த்தோன்னா யார் அந்த பொசிஷனில் இருக்கிறாங்களோ, இப்போ ஒரு கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனியை ஆடிட் பண்ணுறதுக்கு ஆடிட்டர் வராங்க. யார் அந்த ஆடிட்டருக்கு பதில் சொல்லணும்? அந்த கம்பெனியோட சிஇஓ தான். இல்லை, ஸோ யார் அந்த ஹையஸ்ட் பொசிஷன் வச்சுருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ஜாஸ்தி ரெஸ்பான்சிபிலிட்டி. அதனால் நான் சொல்லுவேன், நம்ம கீழே இருக்கிறது நல்லது தான். நான் அதுதான் சொல்லுவேன். நம்ம அது பெரிய எஸ்கேப்பிசம் நமக்கு. ஆண்டவரே அவங்க சொன்னாங்க ஆண்டவரே, அதனால் நான் செய்தேன் அப்படின்னு நம்ம. ஆனால் அதுக்காக தப்பு செய்ய சொல்லலை பைபிள். கர்த்தருக்குள்ளார தான் நம்மளை கீழ்ப்படிய சொல்லுகிறது. ஆனால் சொல்கிறேன், ஸோ இந்த முரட்டாட்டம் பண்ணுகிறோமா, நமக்கு மேலே இருக்கிறவர்களுக்கு நம்ம முரட்டாட்டம் பண்ணி கீழ்ப்படியாமல் நம்ம இருக்கிறோமா? அது என்னவா? அவபக்தியாம், விக்கிரக ஆராதனையாம். என்னதான் நம்ம விக்கிரகத்தை தான் போய் ஆராதிக்கணும்னு இல்லை, முரட்டாட்டம் பண்ணுகிறது என்னது, விக்கிரக ஆராதனை என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. 3வது பிசாசுடைய கட்டுக்கு காரணம் பிற தெய்வ வழிபாட்டு முறைகள். இது தயவு செய்து கர்த்தருக்குள்ளே வந்துட்டேன், நான் கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொண்டு அதையும் இதையும் சேர்த்து செய்ய முடியாது. இப்போ 2 கம்பெனி இருக்குது, அது போட்டி போடுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த கம்பெனியில் நான் வேலை பார்க்குறேன், ஆனால் அப்பப்போ இவங்களுக்கு தெரியாமல் நான் போய் அந்த கம்பெனிக்காரங்களுக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு வருவேன், அவங்க சொல்கிறத செஞ்சுட்டு வருவேன், இங்கே இருக்கிற ரகசியத்தை அங்கே போய் சொல்லுவேன். அப்படின்னா எப்படி? இல்லை, நம்ம அதை ஒரு வேலை செய்து கொண்டிருக்கிறோமா? உபாகமம் 18:9-12 வேதம் சொல்லுது, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்துக்கு நீ போகும்போது அந்த ஜாதிகள் செய்யும் அருவருப்புகளின் படி செய்ய நீ என்ன செய்யாத, அதெல்லாம் கற்றுக்கொள்ளாத. தயவு செய்து இதெல்லாம் நம்மகிட்ட யார்கிட்டையாவது இருந்தால் இன்றைக்கு ஒரு பெரிய மனம் திரும்புதல் இதில் கண்டிப்பாக வேணும். தன் மகனையாவது மகளையாவது தீக்கடக்க பண்ணுறோமா, தீ மிதிக்க பண்ணுறோமா, குறி சொல்கிற உங்ககிட்ட போகிறோமா, நாள் பார்க்குறவங்க கிட்ட போகிறோமா, அஞ்சனம் பார்க்குறவங்க, சூனியக்காரர்கிட்ட போகிறவங்க, மந்திரவாதியை தேடுகிறவர்கள், சன்னதக்காரர், மாயவத்தைக்காரர், செத்தவர்களிடத்தில் குறி கேட்கிறவர்கள், இவங்கள்லாம் என்ன செய்யாதீங்க, நீங்கள் இதெல்லாம் செய்யாதீங்க. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவன் எவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன். இப்படிப்பட்ட அருவருப்புகளை நிமித்தம் தான் ஆண்டவர் என்ன செய்தாரு, அந்த ஜனங்களை, அப்படி செய்கிறவங்கள உங்களை விட்டு விரட்டுறாரு ஆண்டவர். நீ அந்த கம்பெனிக்காரன் நீ இங்கே வராத, ஓடிரு, உன் சங்காத்தம் அங்கே இருந்துச்சுன்னா அங்கேயே போயிடுன்னு ஆண்டவர் விரட்டுகிறதை பார்க்கிறோம். ஸோ இந்த காரியங்கள் நம்ம இடத்துல இருக்கிறதா? தயவு செய்து எல்லா நாளும் கர்த்தர் உண்டு பண்ணின நாள் எப்படிப்பட்ட நாள் நமக்கு? நம்ம ஒருவேளை மற்றது இதில் இருக்கிற அந்த லிஸ்ட்டில் 9 காரியம் சொல்லியிருக்குது, அதில் மற்றது ஒரு வேளை இல்லாட்டாலும் நல்ல நாள் பார்க்குறோமா?
இல்லை வேண்டாம், தயவு செய்து இது கர்த்தர் உண்டு பண்ணிடணும். நமக்கு ஒரு நாள் காலையில் எழும்பும்போது மூச்சு வருதுனாலே அந்த நாள் நமக்கு யார் தான் கொடுத்தா? கர்த்தர் கொடுத்துருக்கிறார். ஸோ எந்த காரியத்திலும் மற்ற அந்த உலக பிரகாரமான மனுஷருடைய பழக்க வழக்கங்கள் நமக்கு வேண்டாம் அருமையான தேவனுடைய ஜனமே. ஸோ பிசாசு நம்மை கட்டி வைக்கிறதுக்கு காரணங்கள் என்ன? ஏமாற்றுகிறான், நம்முடைய முரட்டாட்டம், 3 பிற தெய்வ வழிபாட்டின் முறைமைகள். ஸோ பிசாசு யாரை கட்டி வச்சிருந்தானா? மகதலேனா மரியாளை. இல்லை, லூக்கா 8ஆம் அதிகாரம் 1-3 வரைக்கும் மகதலேனா மரியாளுக்கு எத்தனை பிசாசு இருந்துச்சா? 7 பிசாசுகள். எத்தனை? பரிபூரணமாக யோசிச்சு பாருங்க. 7 பிசாசு அவ கூடவே இருந்துச்சு. ஆண்டவர் அவளுக்கு பரிபூரண சுகத்தை அவளுக்கு கொடுத்தார். அப்போ அங்கே பார்க்குறோம் 3ஆம் வசனத்தில், அவ மற்ற ஸ்திரீகளோடு கூட சேர்ந்து இயேசு கிறிஸ்துவனுக்கு என்ன செய்தாளாம்? ஊழியம் செய்தாளாம். அருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கும் கர்த்தர் எவ்வளோ பெரிய பிசாசு நமக்குள்ளே இருந்தாலும் அதை விரட்ட வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் அருமையான தேவனுடைய ஜனமே. ஆனால் நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் கற்றுக்கொண்டது, நம்ம அதுக்கு இடம் கொடுக்கணும். எப்படி நம்ம அந்த பாவத்தை விடுறதுக்கு நான் பாவம் செய்தேன்னு ஒத்துக்கணுமோ, அதுபோல் பிசாசு என்கிட்ட போனோன்னா ஒருவேளை எனக்குள்ளார அந்த பிசாசுடைய கட்டு இருக்குதா அப்படின்னு சொல்லி நம்மளே என்ன செய்யணும்? நிதானித்து அறிந்து அதை நம்ம ஜெயிக்க இடம் கொடுக்கணும். நான் ரைட்டுன்னு சொல்கிறவங்க நம்ம தவறுகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ 2வது, அந்த பிசாசன் கட்டுகளிலிருந்து நமக்கு ஒரு விடுதலை வேணும். ஒரு நிமிஷம் கண்களை மூடுவோமா? ஆண்டவரே, இந்த நாளிலே ஒரு வேளை எங்களுக்குள்ளார ஏதாகிலும் பிசாசன் கட்டு எங்களுக்கு தெரிந்தோ தெரியாமலோ இருக்கும் என்றால், ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் எங்களுடைய ஆண்டவரே செய்யக்கூடாதவைகள் எதையாகிலும் நாங்கள் செய்திருந்தோன்னா தயவாய் மன்னிங்க. அந்த இருள் பரிபூரணமாய் எங்களை விட்டு போகட்டும். இனி ஆண்டவரே நாங்கள் இந்த காரியங்களை செய்யாதபடிக்கு, பிசாசன் வஞ்சனையினால் வஞ்சிக்கப்படாதபடிக்கு, நாங்கள் எங்களுக்கு மேலே நீங்கள் வைத்திருக்கிறதான அந்த தலைமைகளுக்கு நாங்கள் முரட்டாட்டம் பண்ணாத படிக்கும் ஆண்டவரே, பிற தெய்வ வழிபாட்டு முறைகளை ஒரு நாளும் ஒரு விஷயத்திலும் பின்பற்றாத படிக்கும் எங்களை காத்துக்கொள்ளுங்க, விடுதலையாக்குங்க, உமக்கு ஊழியம் செய்ய உதவி செய்யுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். 3வதாக நமக்கு வருகிற இருள் என்னன்னா, நமக்கு நார்மலாக வருகிற பாடுகள், உபத்திரவங்கள், நமக்கு பிரச்சனைகள் வருகிறது எல்லாமே அது ஒரு இருள். நான் என்ன சொல்கிறேன், ஒரு நல்ல தகப்பன் தன் பிள்ளை கஷ்டப்படணும்னா யோசிப்பேன், அதாவது நினைப்பாங்களா என் பிள்ளை கஷ்டத்தில் இருக்கணும்னு நினைப்பாங்களா? இல்லை, ஆண்டவர் ஒரு நாளும் அதை விரும்புகிறது இல்லை. ஆனால் அது வரதெல்லாம் எதுக்கா? நான் தான் நிறைய இன்னைக்கு கடைசியாக நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். நமக்கு வருகிற இந்த பிரச்சனைகள் எல்லாமே எதுக்கு? நம்மை பரலோக ராஜ்யத்திற்கு கொண்டு போகிறதுக்கு. அநேக உபத்திரவங்களின் வழியாய் உன்னை என்ன செய்கிறேன்? தேவனுடைய ராஜ்யத்திற்கு கொண்டு போகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம் அருமையானவர்களே. ஏசாயா 42:6-7 இயேசு கிறிஸ்துவை பிதாவானவர் அபிஷேகம் பண்ணினதற்கு காரணமே என்னவா? இருளில் இருக்கிறவர்களை சிறைச்சாலையிலிருந்து விடுவிக்க, அவங்களுக்கு இருக்கிறதான சிறையிருப்புகள், பிரச்சனைகள், பாடுகளிலிருந்து அவர்களை விடுவிக்கிறதற்காக தான் இயேசு கிறிஸ்துவை பிதாவானவர் அபிஷேகித்து இந்த பூமிக்கு அனுப்பினார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஸோ எல்லா உபத்திரவங்களும் நம்ம இப்போ செய்ய போகிற, நம்ம இப்போ தியானிக்க போகிற இந்த 2-3 காரியங்களினால தான் வருது அப்படின்னு இல்லை. ஆனால் இதுவும் ஒருவேளை காரணமாக இருக்குதா அப்படின்னு நம்ம தியானிக்க போகிறோம். தேவனை விட்டு விடுகிறவர்களுக்கு உபத்திரவம் வரும். நியாயாதிபதிகள் 10ஆம் அதிகாரம் 13-14 ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் என்னை விட்டு அந்நிய தேவர்களை சேவித்தீங்க, ஆகையால் இனி நான் உங்களை என்ன செய்ய மாட்டேன்? ரட்சிக்க மாட்டேன். நீங்கள் போய் உங்களுக்காக நீங்கள் தெரிந்து கொண்ட தேவர்களை நோக்கி என்ன செய்யுங்க? முறையிடுங்க. அவைகள் உங்கள் ஆபத்தின் காலத்தில் உங்களை ரட்சிக்கட்டும். என்னை விட்டுட்டு அங்கேயும் எங்கேயும் ஓடுனிய, இப்போ பிரச்சனைன்னு வரும்போது ஏன் என்கிட்ட வர்ற? அங்கே போ, அது உன்னை விடுவிக்குதான்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அங்கே ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்குறோம். ஸோ பிரச்சனைகளுக்கு காரணம் ஒருவேளை நம்ம தேவனை விட்டுட்டு பிற தெய்வங்களை இல்லாட்டாலும் பிற மனுஷரையோ இல்லை வேறு காரியங்களையோ நம்ம மலை போல் நம்புகிறோமா? நமக்கு உண்மையாகவே எல்லாமே அவர் தான் அருமையான தேவனுடைய ஜனமே, எல்லாமே அவர் தான். அதுதான் சொல்கிறேன், வேறு எந்த ஒரே ஒரு மனுஷரிடத்துலேருந்து கூட நம்மளுக்கு ஒரு அங்கீகாரத்தை நம்ம எதிர்பார்த்தோன்னா நம்ம தோற்று தான் போவோம் அருமையான தேவன். ஏன்னா ஆண்டவர் அவர் ரொம்ப பொசசிவ் அந்த விஷயத்தில். ஹீஸ் அ ஜெலஸ் காட். அவர் விடவே மாட்டார். நான் தான் உனக்கு, இன்னொருத்தவங்க உன்னை என்னை விட ஜாஸ்தி என்ன செய்ய மாட்டேன், நேசிக்க விட மாட்டேன். ஸோ நான் அதுதான் சொல்கிறேன், அந்த இன்னொருத்தவங்க கிட்டேருந்து நம்ம எதிர்பார்க்குறோம்ல, அதை நம்ம விட்டு கொடுக்கறதுக்கு ஓகே அவங்க நேசிச்சாங்களா, நான் அவங்களுக்கு நன்றி சொல்கிறேன். அவங்க என்னை புரிஞ்சிக்காமல் இருக்கிறாங்களா, அப்போ நான் உங்கள் காலை பிடிக்கிறேன். தட் இஸ் நாட்
ப்ராப்ளம் ஃபார் மீ. அது எனக்கு ஓகே தான். நான் அவங்கக்கிட்டேருந்து எனக்கு இப்படி பர்ஃபெக்டான லவ் வரும்னு நான் என்ன செய்யலை, எதிர்பார்க்கல ஆண்டவரே அப்படின்னு சொல்லணும்னு அவர் என்ன செய்கிறாரு, எதிர்பார்க்கிறார். அருமையான தேவனுடைய ஜனமே. ஸோ தேவனை விட்டு விடுகிறது ஒரு காரணம். ரெண்டாவது, கோணலும் நியாயக்கேடுமான வழிகள் நம்ம இடத்துல இருந்தால் நமக்கு பிரச்சனைகள் வருகிறதற்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏசாயா 59ஆம் அதிகாரம் 8ஆம் 9ஆம் வசனங்களில் சமாதானத்தின் வழியே அவங்க அறிய மாட்டாங்க, அவருடைய நடையில் நியாயம் இல்லை, தங்கள் பாதைகளை தாங்களே என்ன செய்தாங்களாம், கோணலாக்கி கொண்டார்கள். தயவு செய்து இன்னைக்கு எத்தனை பேர் தயவு செய்து, எனக்கு தெரியும் அவங்களுக்கு அதுதான் சொல்கிறேன், ஒரு குடும்பம்னு இருக்குன்னா ஒரு மனைவிக்கு இதுதான் வேலை, ஒரு கணவருக்கு இதுதான் வேலை, பிள்ளைங்களுக்கு இதுதான் வேலை. நீயா அதை விட்டுட்டு பைபிளே தயவு செய்து, ஒரு குடும்பம் என்ற இன்ஸ்டிடியூஷனை உண்டாக்கினது தேவன், அதற்கு ஹயரார்க்கி வைத்திருக்கிறது அவர், அதில் எல்லாம் அன்பை வைத்திருக்கிறவர், இப்படி போஷித்து காப்பாற்று, அதை செய்வோம், பிள்ளைங்களுக்கு நீ இதை சொல்லி கொடு, எல்லாத்தையும் சொல்லி வைத்திருக்கிறவர் யார், தேவன். ஒரு இன்ஸ்டிடியூஷனுடைய தலைமை அப்படின்னா அவர் சொல்லி வைத்திருக்கிறார், அதை நம்ம கோணலாக்கி கொண்டிருக்கிறோம். ஒத்துக்கோங்க, தயவுசெய்து ஒத்துக்கோங்க, தயவு செய்து ஒத்துக்கோங்க. என் குடும்பத்தில் இந்த ப்ராப்ளம்க்கு நான் தான் காரணம் ஆண்டவரே, நான் இன்னும் உங்கள் ஹெல்ப்பை நான் இன்னும் பரிபூர்ணமாக நான் தேடலாம் ஆண்டவரே. ஸோ என் வழியை நான் ஒரு வேளை கோணலாக்கி கொண்டிருக்கிறேன்னா, அதிலே 9ஆம் வசனம் பார்க்குறோம், வெளிச்சத்துக்கு காத்திருந்தோம் இதோ இருள், பிரகாசத்துக்கு காத்திருந்தோம் ஆனாலும் அந்தகாரத்தில் நடக்கிறோம். ஸோ நம்முடைய வழியை நாம் ஒரு வேளை கோணலாக்கி கொண்டிருந்தோம் என்றால் அதை இருளும் அந்தகாரமும் தான் நமக்கு இருக்கும். ஆனால் தேவன் அதெல்லாம் சரியாக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அருமையான தேவனுடைய ஜனமே. லூக்கா 13ஆம் அதிகாரம் 11லேருந்து 16 வசனங்களில் 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்டிருந்த ஒரு ஸ்திரீ, நம்ம ஆடுகள் பிரச்சனைகளை பற்றி தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். 18 வருஷமாக என்ன இருந்துச்சா அவ கூடவே, இங்கே நல்லா கவனிங்களேன், ஒருத்தி சர்ச்சுக்கு வர்றா, வாரம் வாரம் தவறாமல் சர்ச்சுக்கு வரா, அவளை ஆண்டவர் ஆபிரகாமன் குமாரத்தின்னு சொல்லி கூப்பிடுறாரு. 18 வருஷமாய் அவ கூட என்ன இருந்துச்சான், பலவீனப்படுத்தும் ஆவி இருந்துச்சான். இன்றைக்கு ஒருவேளை பல வருஷங்களாய் நம்மை விட்டு நீங்காத பிரச்சனைகள் பாடுகள் இருக்கிறதா, ஒருவேளை அப்படி ஏதாகிலும் ஒரு ஆவி நம்ம கூட இருக்கிறதா, இந்த நாளிலே ஆண்டவர் என்ன செய்தார், உன் பலவீனத்து நின்று விடுதலை ஆக்கப்பட்டாய், நீ தொடர்ந்து என்னைய விடாம பிடித்து கொண்டிருக்கிற, இன்றைக்கு நீ உன்னுடைய பலவீனத்து நின்று விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறாய் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் இந்த நாளிலே பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய ஜனமே. ஸோ நம்முடைய பாடுகள் உபத்திரவங்களுக்கு ஒருவேளை இந்த 2 விஷயம் இருக்குதா, நாம் தேவனை விட்டுருக்கிறோமா, நம்முடைய வழிகளை நம்ம கோணல் ஆக்கி இருக்கிறோமா. ஆண்டவர் எத்தனை வருஷமா எவ்வளோ பிரச்சனைகள் பாடுகள் நமக்கு இருந்தாலும், தீராத எந்த ப்ராப்ளம்ஸ் நமக்கு, வியாதிகள், வறுமைகள், கடன்கள், குடும்ப பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும், இன்றைக்கு தேவனிடத்தில் ஆண்டவரே நான் உமக்கு அடிமை, ஆண்டவரே நான் உமக்கு அடிமை, உங்களை விட்டால் எனக்கு யாரும் இல்லைன்னு ஒரு நிமிஷம் தலைகளை தாழ்த்துவோமா. அன்புள்ள ஆண்டவரே உமக்கு நன்றி ராஜாதி ராஜாவே. எங்களுடைய பிரச்சனைகள், பாடுகள், உபத்திரவங்களிலிருந்து இந்த நாளிலே எங்களுக்கு ஒரு பரிபூரணமான விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. எங்களுடைய குடும்பங்கள் சீர்படட்டும், கோணலானவைகள் எல்லாம் நேராகட்டும் இயேசுவின் நாமத்தில். எல்லா இருளும் எங்களை விட்டு நீங்குகிறதற்காக நன்றி ராஜா, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஹல்லேலூயா. அடுத்தது 4ஆவதாக ஒரு இருள், மனச்சோர்வும் நம்பிக்கையற்ற நிலைமையும். நிறைய பேர் இதுக்கு மேலே எனக்கு நம்பிக்கையே இல்லை அப்படி தான் உட்காந்துருக்கோம் இல்லை தேவனுடைய சமூகத்தில். டிப்ரெஷன் அண்ட் ஹோப்லெஸ்னஸ் எத்தனை பேருக்கு நமக்கு இங்கே இருக்கிறது. அருமையான தேவனுடைய ஜனமே. சங்கீதக்காரன் 88ஆம் சங்கீதம் 3-6 வரைக்கும், என் ஆத்துமா துக்கத்தால் நிறைந்திருக்கிறது, என் ஜீவன் பாதாளத்துக்கு சமீபமாய் வந்திருக்கிறது, நான் குழியில் இறங்குகிறவர்களோடு எண்ணப்பற்று பலனற்ற மனுஷனை போல ஆனேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை பாதாள குழியிலும் இருளிலும் ஆழங்களிலும் வைத்தீர் என்று சொல்லுகிறார். ஸோ ஒரு டிப்ரெஷன் நமக்கு ஒரு பெரிய ஒரு இருள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அது பாதாள குழியாகவும் இருளாகவும் வேதம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது. ஒருவேளை நமக்கு மனச்சோர்வு, அதுதான் சொல்கிறேன், அதாவது உடம்புல பிரச்சனைனா கூட அதை ஈஸியாக நம்ம சரியாக்கிடலாம். மனசில் நமக்கு ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா அது சரி ஆக்க. அதுதான் 3 யோவான் 2ஆம் வசனத்தில், பிரியமானவனே உன் ஆத்துமா
வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. ஸோ நம்மளை சுற்றி நம்மள்கிட்ட என்ன ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும், இல்லை இது இப்படி இருக்காது, இது இப்படி என் லைஃப்பில் சஸ்டெயின் ஆகாது, இது சரி ஆகிடும், நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும்? அந்த விசுவாசம், நம்பிக்கை, அந்த என் ஆத்மாவில் அந்த வாழ்க்கை எதை விரும்புகிறேனோ அதை என் ஆத்மாவில் நான் பார்த்து அதை சந்தோஷப்பட்டு கர்த்தருக்கு நான் நன்றி சொல்ல அது என் வாழ்க்கையில் அது உண்மையாய் ஆயிடும். ஆனால் துக்கமாக இருந்தால் இல்லை சோர்ந்து போவாய், ஆனால் உன் பலன் ஆட்டோமேட்டிக்காக குறுகிடும் அப்படின்னு சொல்லி வேதம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது. இதற்கு காரணங்கள், நம்முடைய இந்த டிப்ரெஷனுக்கு காரணம் இழப்புகள். முதலாவது இழப்பு. நம்முடைய வாழ்க்கையில் நிறைய இழந்திருக்கிறோம்ல. யோபு 30ஆம் அதிகாரம் 15, 16 வசனங்கள், 26 வசனங்கள்லாம் யோபு சொல்றார், பயங்கரங்கள் வந்துச்சு, என் சுகவாழ்வெல்லாம் போயிடுச்சு, என் ஆத்துமா முறிந்து போயிட்டு வெளிச்சம் வரும்னு பார்த்துட்டு இருந்தேன், ஆனால் எனக்கு என்ன செஞ்சிச்சு? இருள் வந்துச்சு அப்படின்னு சொல்லி யோபு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய ஜனமே, ஸோ இந்த நாளில் எத்தனை பேர் நம்ம இழந்திருக்கிறோம்? நிறைய இழந்திருக்கிறோம். லைஃப்பில் எத்தனையோ மனுஷரை இழந்திருக்கிறோம், சொத்தை இழந்திருக்கிறோம், வேலையை இழந்திருக்கிறோம், சுகத்தை இழந்திருக்கிறோம். இதனால நம்ம ஒரு வேளை டிப்ரெஸ் ஆகி இருக்கிறோமா? இல்லை அருமையானவர்களே. பவுலில் ரொம்ப அழகாக சொல்கிறாரு, நாங்கள் மனம் என்னது மடிந்து முறிவடைந்து போகிறது இல்லை, எல்லாமே போச்சுனாலும் எங்களுடைய மனசு என்ன ஆகாது? முறிவு அடையாது. ஆண்டவர் எனக்காக என்ன செய்கிறாரு? இருக்கிறார். அதுதான் அந்த தைரியம் நமக்கு வேணும் அருமையான தேவனுடைய ஜனமே. ஸோ நம்ம இழப்புகளினால நமக்கு சோர்வு வருது. ரெண்டாவது, திருப்பி கீழ்ப்படியாமை. நம்ம பார்க்குற எல்லா இருளுக்கும் அதில் ஒரு ரீசன் எங்கேயாவது டிஸ்ஒபீடியன்ஸ், கீழ்ப்படியாமை வருது. ஆண்டவரே அந்த சாபம் சொல்லும்போது உபாகமம் 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தும் 28, 29ஆம் வசனம், சத்தத்துக்கு நீ செவி கொடுக்கலன்னா இந்த சாபம்லாம் வரும்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. புத்தி மயக்கம் வருமா, குருட்டாட்டம் வருமா, மன திகைப்பு வருமா, குருடன் அந்தகாரத்தில் தடவி திரிகிறது போல நீ பட்ட பகலிலே தடவி திரிவாய். இன்னைக்கு நிறைய பேர் இங்கே அப்படி இருக்கிறோம். ஒரு சிலர் நல்லாவே எனக்கு தெரியுது, இது நீங்கள் இது இருக்குது சொன்னால் புரிஞ்சுக்கிறதே இல்லை, அது மைண்டில் வைக்கிறதே இல்லை. நம்ம சொல்கிறது ஒன்று, செய்கிறது ஒன்று இல்லை. புத்தி மயக்கம், குருட்டாட்டம், என்னது மன திகைப்பு. ஏன் இதெல்லாம்? ஒருவேளை நமக்குள்ளார கீழ்ப்படியாமல் இருக்கிறதா? இந்த நாளிலே அதை நம்ம தேவனிடத்தில் அறிக்கையிடுவோம். மூன்றாவது, அந்த டிப்ரெஷனுக்கு ரீசன் தாமதங்கள். நான் எத்தனை வருஷமாக இது சரியாயிடும் நான் வெயிட் பண்ணுறேன், ஆனால் அது நடக்க மாட்டேங்குது, என்னுடைய வாழ்க்கையில் டிலே ஆகிட்டே இருக்குது. சங்கீதம் 13ஆம் சங்கீதம் 1, 2 வசனத்தில், கர்த்தாவே எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர், எதுவரைக்கும் உமது முகத்தை எனக்கு மறைப்பீர், என் இருதயத்திலே சஞ்சலத்தை நித்தம் வைத்து எதுவரைக்கும் என் ஆத்துமாவில் ஆலோசனை பண்ணி கொண்டிருப்பேன். எனக்கு எத்தனை பேர் அந்த மாதிரி எவ்வளோ வருஷமாக ஆண்டவரே நான் வெயிட் பண்ணுறேன், ஆனால் எனக்கு இதில் ஒரு தீர்வே இல்லையே சுவாமின்னு தயவு செய்து நினைக்காதீங்க. கண்டிப்பாக ஆண்டவர், அதுதான் நான் சொல்கிறேன், அந்த டிலேக்கு மட்டும். ஏன்னா தேவன் எப்படிப்பட்டவரா, அவர் பியாண்ட் டைம், அவருக்கு டைமே கிடையாது, இல்லை அவர் காலம் கிடையாது. மனுஷனுக்கு தான் அவர் என்ன செய்தார்? காலத்தை வைத்தார். ஸோ உனக்கு இந்த மாதத்தில் செஞ்சுருவேன், இல்லாட்டி நாளைக்கே செஞ்சுருவேன்னு சொன்னார்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அது அந்த நாளைக்கில் நடக்கலை. ஆண்டவருக்கு என்ன கணக்கு? ஒரு நாள் 1000 வருஷம் போல், 1000 வருஷம் ஒரு நாளாக போல். ஸோ அவர் செய்வேன்னு சொன்னார்னா கண்டிப்பாக செய்வார். கண்டிப்பாக யோசேப்புக்கு ஒரு சொப்பனத்தை கொடுத்தாரு. அதை ஆனால் யோசேப்பே செத்துட்டான்னு அவங்க அப்பா நினச்சாரு. ஆனால் அவர் அவங்க அப்பா சொல்கிறார், அவன் உயிரோடு இருக்கிறான்னு கேள்விப்பட்டோன்னே சொல்கிறாரு, என் நரைமயிர் சஞ்சலத்தோட பாதாளத்துக்கு போக நீங்கள் விடலை. இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் சொல்லுமா, ஆண்டவரே நான் மரிக்கும் முன்பாக என்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன வெளிச்சத்திற்காக நான் காத்திருக்கிறேனோ அதெல்லாம் கண்டிப்பாக நான் காண்பேன் என்று சொல்லுவோம். அருமையான தேவனுடைய ஜனமே, ஆமேன். அதை தேவன் செய்து முடிப்பார். ஒரு நிமிஷம் கண்களை மூடுவோம். ஆண்டவரே, என்னுடைய மனச்சோர்வுகள், என்னுடைய நம்பிக்கையற்ற நிலைமைகளை நான் உம்மிடத்தில் வைக்கிறேன் ராஜாதி ராஜாவே. ஆண்டவரே, ஆண்டவரே ஒரு வேளை கீழ்ப்படியாமல் இருக்கிறேனா, இல்லை நான் என்னுடைய இழப்புகளின் நிமித்தமாய் நான் சோர்ந்து போய் இருக்கிறேன் ஆண்டவரே, இல்லை ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையின் தாமதங்களின் நிமித்தமாய் நான் சோர்ந்து போயிருந்தாலும் ஆண்டவரே, நீங்கள் ஆண்டவரே அந்த நாயின் ஊர் விதவையின் மகனை மறித்து பாடையில் தூக்கிட்டு போன அந்த பையனை நீங்கள் எழுப்பி தாயிடம் ஒப்படைத்த தேவன் நீங்கள் ஆண்டவரே. இன்றைக்கு இங்கே எத்தனை தாய்மார்கள் பிள்ளைகளை நினைத்து, பிள்ளைகளுடைய சுகத்தை நினைத்து, அவங்களுடைய எதிர்காலத்தை நினச்சி, அவங்களுடைய தீய வழிகளை நினச்சி, அவங்களுடைய என்னென்ன காரியங்களுக்காக எந்தெந்த தாய்மார்கள் ஆண்டரை சோர்ந்து போயிருக்கிறாங்களோ, ஆண்டரை நீங்கள் சுகமாக்கி அந்த தாயிடத்துல கொடுக்குற தேவன். நீங்கள் சுகமாயிட்டு ஆக்கிட்டு போயிடல ராஜா,
அவனை தொட்டி வாலிபனை எழுந்துருன்னு சொல்லிட்டு அவனை சுகமாக்கி உயிரோடு எழுப்பி தாயிடம் ஒப்புவித்தார் என்று சொல்லியிருக்கிறதே ஆண்டவரே. இந்த நாளிலே இங்கே இருக்கிற ஆண்டவரே எல்லாருக்கும் ஆண்டவரே யார் யார் என்னென்ன தாமதங்களினால சோர்ந்து போய் இருக்கிறாங்களோ ராஜா, அவங்கவுங்கள நீங்கள் தட்டி எழுப்பி நீங்கள் இதை வச்சுக்கோ, இது உனக்கு அப்படின்னு சொல்லி ஆண்டவரே இந்த தாமதங்கள் எல்லாம் மகிமையாய் மாற்ற போகிறதற்காக நன்றி ராஜா, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஐந்தாவது இருள் அறியாமை என்னும் இருள். அதாவது நம்ம அறிவு இருந்தாலே அங்கே ஒரு வெளிச்சம் வரும். அருமையான தேவனுடைய ஜனமே, அப்போஸ்தலர் 17:23 அங்கே அத்தேனை பட்டணத்தில் பவுல் நடக்கும்போது சொல்றாரு, நீங்க ஒரு தேவனை ஆராதிக்கிறீங்க, அறியப்படாத தேவன். அதாவது தேவனை உண்மையாக இயேசு கிறிஸ்துவை தேவன் என்று அறியாதவர்கள் ஆனால் ஏதோ ஒரு தேவன் இருக்கு அப்படின்னு சொல்லி ஆராதிச்சுட்டு இருக்கிறாங்க, அப்படி இருக்கிறாங்க. ஸோ அறியப்படாத தேவனை ஆராதிக்கிறாங்க. ஆனால் அறிந்த நாம் என்ன செய்கிறோம்? சிலர் மத்தேயு 15:14 குருடருக்கு வழிகாட்டுகிற குருடரை போல எனக்கு எல்லாம் தெரியும்னு தயவு செய்து சொல்கிறேன். பவுல் எல்லாம் அறிந்தவர், அதாவது நியாயப்பிரமாணத்தை கற்று தேர்ந்தவர். அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்துவினால் தொடப்பட்ட பிறகு அநேகம் வெளிப்பாடுகள் அவருடைய அந்த புக்ஸ் ஃபுல்லாக ரகசியம் ரகசியம் ரகசியம், யாருக்கும் சொல்லப்படாத ரகசியம் எனக்கு சொல்லப்பட்டதுன்றார். ஆனால் அதே பவுல் என்ன சொல்கிறாரு? அறிய வேண்டிய பிரகாரம் இன்னும் ஒன்றுமே நான் அறியலை. ஐ நோ நத்திங் ஆஸ் ஐ ஆட் டு நோ. எதுவுமே எனக்கு தெரியாது. இன்னைக்கு இங்கே எத்தனை பேர் எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னால் கற்றுக்கொள்ளவே முடியாது. நான் தான் சொல்கிறேன், இது இப்படியாமே இல்லை இது இப்படியே அப்படின்னு சொன்னாங்கன்னா, அப்படியா தெரில, நான் ஒரு வேளை நான் செக் பண்ணிவிட்டு சொல்கிறேன்னு தான் சொல்லணுமே ஒழிய இல்லை இது இப்படி தான் எனக்கு தெரியும்னு நம்ம சொல்லக்கூடாது. அருமையாக இருக்குது. ஸோ குருடராய் நம்ம இருக்க வேண்டாம். ஸோ இந்த அறியாமைக்கு ரீசன் என்ன? மெய்யான அறிவை என்ன செய்கிறாங்க? வெறுக்கிறாங்க. ஓசியா 4:6 நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம், என் ஜனங்கள் அறிவில்லாமையால் சங்காரம் ஆகிறாங்க, நீ அறிவை வெறுத்தாய் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ அறிய வேண்டியதை அறிய வேண்டிய பிரகாரம் தேடி நம்ம என்ன செய்யணும்? கர்த்தரையும் அவருடைய வார்த்தையும் நம்ம அறியணும். ரெண்டாவது ஒரு கூட்டத்தார் தேவனை அறிந்தும் ஏற்க மனது இல்லை. ரோமர் 1:21 அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று என்ன செய்ய மாட்டேங்கிறாங்களாம்? மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரிக்காமலும் இருந்து தங்களுடைய இருதயத்தில் இருள் அடைகிறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். மூன்றாவது, நல்லா இதை கவனிங்க, அடுத்த சந்ததியாருக்கு தேவனை பற்றிய அறிவை நம்ம என்ன செய்யறதில்ல? கடத்த வேண்டிய பிரகாரம் கடத்துகிறது இல்லை. உபாகமம் 6ஆம் அதிகாரத்தில் திருப்பி திருப்பி ஆண்டவர் சொல்ல, நீ நடக்கும்போது, உட்காரும்போது, போகும்போது, வரும்போது, படுக்கும்போது, எந்திரிக்கும் போது உன் பிள்ளைங்களுக்கு என்ன செய்? கர்த்தரை பற்றி சொல்லிக்கொண்டே இருன்னு சொல்லுகிறார். நியாயாதிபதிகள் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அக்காலத்தில் இருந்த சந்ததியார் எல்லாரும் தங்கள் பிதாக்களுடன் சேர்க்கப்பட்ட பின்பு, அதாவது அந்த ஜெனரேஷன் இறந்து போன பிறகு, கர்த்தரையும் அவர் இஸ்ரவேலுக்காக செய்த கிரியையும் அறியாத வேறொரு சந்ததி அவர்களுக்கு பின் எழும்பிற்று. இது தயவு செய்து நமக்கு நடந்துடவே கூடாது. அதனால தான் ஜீசஸ் சொல்லியிருக்கிறார், எல்லாரும் போய் அறிவிங்க. முதல்ல வீட்டில் இருக்கிற உங்கள் பிள்ளைங்களுக்கு என்ன செய்யுங்க? அறிவிங்க. அதை அறிவிக்கணுன்னா தான் பெரிய சேலஞ்ச். நான் சொல்கிறேன், இப்போ இன்றைக்கி பைபிள் எடுத்துகிட்டு இங்கே வந்து நின்றுட்டு நாங்கள் ஏதோ பெரிய பிரசங்கியார் மாதிரி நாங்கள் என்ன செஞ்சிடறோம்? பிரசங்கம் பண்ணிட்டு போயிடுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் வீட்டில் இந்த பருப்பு எங்கள் பிள்ளைங்க கிட்ட வேகுமா? நாங்கள் செய்ய வேண்டியதை செய்யாமல் நீ அப்படி செய் இப்படி செய்யணும் நாங்கள் எங்கள் பிள்ளைங்களுக்கு சொன்னால் அது ஏதாவது எடுப்படுமா? சொல்லுங்களேன். அதுதான் பிக்கெஸ்ட் சேலஞ்ச். ஸோ அங்கே என்ன செய்யணும்? நம்ம தவறிவிட கூடாது. அவர்களை அந்த அறியாமலை நம்ம விட்டு விட கூடாது. ஸோ அந்த அறியாமை என்னும் இருள் நம்மை விட்டு கடந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஸோ மெய்யான அறிவை நம்ம தேடி 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 என்ன செய்யணும்? அதை ஆராய்ந்து பிடிக்கணும். தேவனை அறிந்தும் அதைப்படி நடக்காமல் நம்ம இருக்கக்கூடாது. அடுத்த சந்ததிக்கு நம்ம தேவனை கடத்த வேண்டிய பிரகாரம் நம்ம கடத்தணும். அருமையான தேவனுடைய ஜனமே, இதுக்கு பெஸ்டான ஒரு எக்ஸாம்பிள் யோவான் 4ஆம் அதிகாரம் 18-42. அந்த சமாரியா ஸ்திரீ வரா, அவளுக்கு ஒன்றுமே புரியல. அங்கே ஜீசஸ் 42 ஒரு வசனத்தில் சொல்லுகிறார், நீங்கள் அறியாததை என்ன செய்கிறீங்க? தொழுது கொள்கிறீர்கள். நீ ஏதோ ஒன்று வேண்டிக்கிற, ஆனால் உனக்கு என்னன்னே தெரியாமல் நீ தொழுது கொள்கிறன்னு சொல்லிலாம் டீச் பண்ணும்போது அவள் சொல்கிறா, மேசியா ஒரு வருவார்னு நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு. நீ யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறியோ அவர் தான் நான்ன்றார். ஸோ அந்த மேசியாவை அவளுக்கு வெளிப்படுத்தினது பிறகு அவளுடைய லைஃப் எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆச்சு?
தன்னுடைய வாழ்க்கை மறுரூபப்பட்டது மாத்திரம் இல்லை, அந்த கிராமத்தை அவள் மறுரூபப்படுத்தினாள் என்று சொல்லி பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு அந்த அறியாமை என்னும் இருள் நம்மை விட்டு, அதனால தான் சொல்கிறேன், நான் உண்மையாக சொல்கிறேன், நிறைய விஷயங்கள் எங்களை சோர்வடைய பண்ணோம். அந்த இவ்வளோ நம்ம டீஸ் பண்ணுறோம், ஆனால் அந்த ஃப்ரூட்ஸ் நம்ம பார்க்க முடியலையே, இன்னும் இவங்க திருந்தலையே, இவங்க அது பண்ணலையே, இது பண்ணலையேன்னு சொல்லி நம்ம யோசிக்கும் பொழுது என்னுடைய ஆறுதல்லாம் என்னன்னா, நான் பேசலை, ஜீவனுள்ள வார்த்தைங்க போயிருக்குது, என்னைக்காவது அது என்ன செய்யும், அது பலனை கொடுக்கும் என்ற விசுவாசத்தோடு நம்ம அதை செய்து கொண்டே இருக்கிறோம். அருமையான தேவனுடைய ஜனமே, கண்களை மூடுவோமா? ஆண்டவரே, அந்த அறியாமை என்னும் இருள் எங்களை விட்டு அகலட்டும் இயேசுவின் நாமத்தினால. மெய்யான அறிவை ஆண்டவரே நாங்கள் அடையும்படிக்கு அதை தேடி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் பிதாவையும் அவருடைய குமாரனை இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். அதை நாங்கள் தேடி ஓடி ஆராயவும் ஆண்டவரே, நாங்கள் தேவனை அறிந்து அவரை ஆண்டவரே நாங்கள் ஸ்தோத்திரியாமல் மகிமைப்படுத்தாமல் பின்பற்றாமல் இருக்காத படிக்கும் நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க. அடுத்த சந்ததியாருக்கு ஆண்டவரே எப்படி ஆகிலும் நாங்கள் ஆண்டவரே இந்த செய்தியை நாங்கள் கடத்த நீங்கள் எங்களுக்கு உதவி செய்ய வேணுமாய் கெஞ்சுக்கிறோம். ஆண்டவரே, அந்த சமாரியா ஸ்திரீயை போல எங்களிலே, எங்களுடைய குடும்பத்தில், எங்களுடைய சபையில் ஆண்டவரே ஒரு பெரிய மறுரூபம் வரப்போகிறதற்காக நன்றி, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கடைசியாக மரண இருள். இது எல்லாருக்கும் நமக்கு ஒரு வேளை இருக்குதா? இருக்கக்கூடாது. நம்ம எல்லாருமே, அதாவது வருத்தம் இருக்கும் தான் கண்டிப்பாக. ஃபிசிக்கலாக நம்ம கூட ஒரு பர்சன் இருந்தாங்க, அவங்க இல்லை அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக நமக்கு அந்த வருத்தம் இருக்கும். ஆனால் அந்த பயம் அப்படின்றது நமக்கு, அதுதான் நமக்கு இருள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சங்கீதம் 23:4 நான் மரண இருளன் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். ஸோ மரண இருள் நமக்குள்ள இருக்கக்கூடாது. அருமையான தேவனுடைய ஜனமே, அதற்கு ரீசனும் முதல் ரீசன் கீழ்ப்படியாமை, மீறுதல். இல்லை, ஆதியாகமம் 2:17 ஆண்டவர் சொல்றார், நன்மை தீமை அறியத்தக்க விஷயத்தை புசிக்காதன்னு சொல்றாரு. ஆனால் அவங்க என்ன செய்யறாங்க? அதனால தான் ஆண்டவர், இதை சாப்பிட்ட அன்னைக்கு நீ என்ன செய்வ? சாக. அங்கதான் முதல்ல மரணம் அப்படின்னு சொல்லி வந்தது. ஸோ அந்த இருள் இருக்கிறதுக்கு காரணம் கீழ்ப்படியாமை. அடுத்தது மரண பயம். எபிரேயர் 2:15 ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே என்ன செஞ்சாங்களாம்? அடிமைத்தனத்துக்கு உள்ளானாங்க. ஸோ மரண பயம் இருக்கிறவர்கள் அடிமைத்தனம் ஆவார்கள். தயவுசெய்து இது எழுதி வைத்து கொள்ள வேண்டிய ஒரு வாக்கியம் இது நமக்கு. நான் ஒன்று சொல்கிறேன், உன்னை குத்திடுவேன், உன்னை கொன்றுவேன், நான் அதை நீ என்ன பண்ணுவ பண்ணிக்கோ. நிற்க முடிஞ்சிச்சுன்னா யாராவது நம்மளை அடிமைப்படுத்த முடியுமா? என் ஜீவன் யாருடைய கையில் இருக்கிறது? கர்த்தருடைய. என் காலங்கள் அவருடைய கையில் இருக்கிறது. அருமையான தேவனுடைய ஜனமே, ஸோ யாருக்கெல்லாம் அந்த மரண பயம் இருக்குதோ ஈஸியாக நம்மளை யாராவது அடிமைப்படுத்திட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ அது நமக்குள்ள இருக்கக்கூடாது. அந்த மரண இருள் தேவனை விட்டு நம்மளை என்ன செய்யும்? செப்பரேட் பண்ணும். எபேசியர் 2:1 அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாக இருந்த நீங்கள் எப்படி மரிச்சிருந்தோம்? ஏற்கனவே உலகத்தில் இருந்தோம், மரித்திருந்தோம்னா கிறிஸ்து என்ற ஒருவர் நம்மோடு கூட இல்லை. ஸோ தேவனை விட்டு பிரிந்திருந்தோம், இன்றைக்கு அவர் நம்மை உயிர்ப்பித்திருக்கிறார். ஸோ திருப்பியும் நம்ம அந்த மரணத்துக்குள்ளே, அந்த பாவ மரணத்துக்குள்ளே நம்ம போய்விட கூடாது. அருமையான தேவனுடைய ஜனமே, இதுக்கு எக்ஸாம்பிளாக லாசருவை தேவன் உயிரோட எழுப்பினது யோவான் 11 இல்லை, லாசரு மரிச்சிட்டான், ஆனாலும் 4 நாட்கள் கழித்து ஆண்டவர் அங்கே வந்து என்ன சொன்னார்? நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமா இருக்கிறேன் அப்படிங்கிறது தான். அவர் மட்டும் உயிர்த்தெழ போறதில்ல, அவருக்கு பின்பாக மரித்த எல்லாரையும், கல்லறையிலிருந்து லாசருவே வெளியே வா என்று அழைத்து அந்த சத்தம் உங்களையும் என்னையும் பேர் சொல்லி அழைக்க போகிறது. நம்முடைய வாழ்க்கை மண்ணோட முடிந்து போக போறதில்ல, கல்லறையோடு முடிந்து போறது இல்லை. நமக்கென்று ஒரு உயிர்த்தெழுதல் இருக்கிறது. இதற்காக இந்த பாயிண்ட்காக ஜோம் பண்ணிட்டு திருப்பி இன்னொரு இந்த 6 விஷயத்தையும் ஒரு சம்மரி மாதிரி நம்ம கொண்டு வந்துட போகிறோம். கண்களை மூடுவோம். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, இந்த மரண இருள் ஆண்டவரே எங்களிலோ எங்களுடைய குடும்பத்திலோ சபையிலோ இராமல் இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே அந்த பெரிய வெளிச்சம் எங்களை ஆள கடவுது என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கீழ்ப்படியாமையினால ஒருவேளை அது எங்களுக்கு வந்திருந்துச்சுனாலும், மரண பயத்தினால எங்களுக்கு அது இருந்துச்சுனாலும், ஆண்டவரே நாங்கள் உண்மை விட்டு பிரிகிறதுனால ஒருவேளை அந்த மரண பயம் எங்களுக்குள்ளே இருந்துச்சுனாலும் தயவா எங்களை மன்னிங்க ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு உயிர்த்தெழுதலை நீங்கள் எங்களை வைத்திருக்கிறீங்க. ஸோ ஆண்டவரே, இந்த மரண இருளை எங்களை விட்டு நீக்கினதற்காக நன்றி ராஜா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஸோ இந்த 6 இருளும் நம்மளை விட்டு போகுது, இன்னைக்கு போக போகுது. இப்போ நம்ம அதுக்கு தான் நம்மளை ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். நம்ம ஆனால் ஒரே ஒரு கொஸ்டின் கேட்கலாம், ஆனால் இத்தனை வருஷமாக எனக்கு இது இருக்குது,
இத்தனை வருஷமாக நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேனே, அதை யார் சரி பண்ண முடியும்? ஆனால் ஆண்டவர் அதுதான் சொல்கிறேனே, நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற நம்மளுடைய தவறுனால நடந்த விஷயமா இருந்தாலும் அதையும் தேவன் நன்மையாக மாற்றுவார். என்றைக்கு நான் என் தேவனுக்காக என்னை பரிபூர்ணமாய் விட்டு கொடுக்கிறேனோ, என்னுடைய வாழ்க்கையில் நடந்த எல்லா தீமையையும் அவர் நன்மையாக மாற்றுவார். என்னுடைய பாவமான இருள் எப்படி நன்மையாக மாறும்னா, பாவியான ஒரு ஸ்திரீ என்ன செய்கிறா, பரிமள தைலத்தை கொண்டு வந்து ஆண்டவருடைய பாதத்தில் ஊற்றுகிறா. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இவளுடைய அநேகம் பாவம் மன்னிக்கப்பட்டதுனால அவன் என்ன செய்வாராம், அதிகமாய் அன்பு கூறுவாள் என்று சொல்லி அங்கே ஜீசஸ் சொல்லுகிறார். ஸோ பாவ இருள் நம்ம எப்படி ஆக்கும் ஆண்டவர் இடத்துல, ஐயோ நான் இப்படிலாம் இருந்தேன், என் வாழ்க்கை இப்படி சீர்கேடாக இருந்துச்சு, என்னையும் ஆண்டவர் என்ன செய்தார், தேடி வந்தார் என்று சொல்லி. அதனால் தயவுசெய்து நீங்களோ உங்களுடைய பிள்ளைகளை குறித்து கவலைப்படுறீங்களா, ஆண்டவர் அது எல்லாவற்றையும் தேவனை நாம் இன்னும் அதிகமாய் நேசிக்கத்தக்கதாய் அதை மாற்றுவார். பிசாசன் கட்டுகளில் இருந்ததான அந்த லேகியோன் என்னும் பிசாசு பிடித்திருந்தவன் என்ன செய்தான், விடுதலையாக்கப்பட்டவன் அவன் அங்கே ஒரு ஊழியக்காரனாய் மாறுகிறதை பார்க்கிறோம். ஸோ இவ்வளோ வருஷமாக பிசாசு, அதெல்லாம் எவ்வளோ பெரிய மகிமை யோசிச்சு பாருங்களேன். இந்த உலகத்தில் ஒரு பெரிய ஞானி ஊழியக்காரன் ஆகிறதுக்கும் ஒரு பிசாசு பிடிச்சி சங்கிலி கட்டி ட்ரெஸ்ஸு போடாமல் ஒருத்தன் இருந்தவன் இன்றைக்கு தெளிந்த புத்தியோடு ஞானமாக பேசி அவன் ஒரு ஊழியக்காரனாக இருக்கும்போது அது எவ்வளோ பெரிய மகிமையாக இருக்கும். விசுவாசத்தோடு ஒரு ஹalleluya சொல்லுவோமா, ஹalleluya. அடுத்தது மூன்றாவது நம்முடைய பாடுகள் உபத்திரவங்கள். சங்கீதக்காரன் சொல்ல, நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உங்களுடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். ஸோ சில காரியங்களை நம்ம நான்லாம் நிறைய நேரங்களில் கேட்பேன், சுவாமி இந்த ப்ராப்ளம் எதுக்கு, நான் இதில் என்ன லேர்ன் பண்ணோன்னு நீங்கள் நினச்சிருக்கிறீங்க அப்படின்னு கேட்கறது உண்டு. ஸோ நம்ம அதுதான் சொல்கிறேன், கடைசி வரைக்குமே நம்ம என்ன செய்கிறோம், கற்றுக்கொண்டே தான் இருக்கிறோம். ஜீசஸே ஏசாயா 50ஆம் அதிகாரத்தில் பிதாவானவர் என்ன செய்கிறார், காலைதோறும் அவரை எழுப்பி கற்றுக் கொடுத்தார். ஸோ இன்றைக்கு நம்முடைய பாடுகள் நமக்கு என்ன செய்து அநேக காரியங்களை கற்றுக் கொடுக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். மனச்சோர்வுகள், அது தாமதங்களால் வந்த மனச்சோர்வுகள் எல்லாம் மகிமையாக யோசிச்சு பாருங்களேன். எல்லா தாமதங்களுமே, ஆபிரகாமுக்கு எத்தனை 100 வயசில் பிள்ளை மகிமையாய், சகரியா எலிசபெத்துக்கு வயதான காலத்தில் பிள்ளை மகிமையாய், லாசரு செத்து 4 நாள் ஆயிடுச்சு, நாரி போச்சு, மகிமை. ஸோ தாமதம் ஆகுதா, பெரிய மகிமை காத்திருக்கிறதுன்னு விசுவாசிக்கிறவங்க ஒரு ஹalleluya சொல்லுவோமா, ஹalleluya. ஏசாயா 61:3 சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலம். ஸோ எல்லா சோர்வுகளையும் தேவன் மகிமையாய் மாற்றி முடிப்பார். அடுத்தது 5வது நம்முடைய அறியாமை, நம்முடைய பேதமையை தேவன் நமக்கு பெரிய உணர்வுள்ளவர்களாய், பெரிய அண்டர்ஸ்டாண்டிங் பீப்புளாக நம்மளை மாற்றுவார். உங்களுடைய வசனத்தின் பிரசித்தம் 119ஆம் சங்கீதம் 130ஆம் வசனம், உங்களுடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதைகளை உணர்வுள்ளவர்கள் ஆக்கும். நான் பேதையாக இருந்தேன், ஆனால் ஆண்டவர் என்னை இப்படி உணர்வுள்ளவர்கள் ஆக்கிட்டார். அது மாதிரி மரண இருள் நமக்கு இருக்கிறதா, ஆண்டவர் நமக்கு பரிபூரண ஜீவனை கொடுத்து நித்திய ஜீவனை நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். நமக்கு ஒரு உயிர்த்தெழுந்த நம்பிக்கையை கொடுத்துருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க தயவுசெய்து எந்திரிங்க, மற்றவங்களாம் அப்படியே உட்காந்துருங்க. இன்றைக்கு என்னுடைய இருள் எல்லாம் மாறப்போகிறது. இன்றைக்கி நான் கேட்ட இந்த வார்த்தையில் எனக்கு என்னென்ன இருள் இருந்தது அப்படின்னு அது எல்லாத்தையும் உணர்ந்தவர்கள், சுவாமி இந்த இருள் எல்லாம் என் இடத்துலேருந்து நீக்க போறீங்க ஆண்டவரே, ஆண்டவரே உம்முடைய வெளிச்சம், அந்த பெரிய வெளிச்சம் இன்னைக்கும் இருக்குது சுவாமி, ஆண்டவரே நீங்கள் உலகத்திற்கு இன்னைக்கும் ஒளியாக இருக்கிறீங்க, அந்த ஜீவ ஒளி எனக்குள்ளேயும் என் குடும்பத்துக்குள்ளேயும் என் பிள்ளைகள் இடத்துலையும் என் சபையிலும் வரட்டும் ஆண்டவரே. ஒப்பு கொடுப்போமா, ஹalleluya. இருள் நீக்கும் வெளிச்சம் நீங்க தானே, ரட்சிப்பின் தேவன் நீங்க தானே, இருள் நீக்கும் வெளிச்சம் நீங்க தானே, ரட்சிப்பின் தேவன் நீங்க தானே, இருள் நீக்கும் வெளிச்சம் நீங்க தானே, ரட்சிப்பின் தேவன் நீங்க தானே, இயேசு நீங்க இருக்கையில. எல்லாரும் விசுவாசத்தோட எல்லாரும் ஒப்பு கொடுப்போம் ஆண்டவரே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க.